Hi friends, இது உங்கள் சைலண்ட் கிளியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RPA, அதாவது ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரொபோட்ஸில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வந்து ஆட்டோமேஷன் தொடர்ந்து அதுவோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுதான் அந்த ஏஐலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் வெறும் RPA மட்டும் தனியாக எடுத்து சொல்லியிருக்கோம். RPA என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதை யூஸ் பண்ணாலே, அதை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்யூரஸியாக இருக்கும், அதாவது இம்ப்ரூவ்டு எம்ப்ளாயோட மோரல் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், ரிலையபிலிட்டியாக இருக்கும், கன்சிஸ்டன்சி ஒர்க் பண்ணும், நான் இன்வேசிவ் டெக்னாலஜியாக இருக்கும், கம்பைலன்ஸாக இருக்கும், லோ டெக்னிக்கல் பேரியராகவும் இருக்கும். ஓகே, இது வந்து வெறும் பெனிஃபிட் மட்டும் சொல்லுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி இப்படிலாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். RPAல என்னென்ன யூஸ் பண்ண முடியும். இது வந்து கம்ப்யூட்டர் கூட அப்படின்னா என்ன பண்ணால், இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். RPAக்கு சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேரில் என்ன அப்படின்னா, கோடிங் வந்து மினிமம் ஒரு பேசிக் கோடிங்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு கோடிங் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை பொறுத்து, இப்போ சாஃப்ட்வேர்ஸை பொறுத்து கோடிங் கம்மியாக யூஸ் பண்ணுமா அதிகமாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா கோடிங்லாம் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக கோடிங் மஸ்ட் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் கோடு ப்ரோக்ராம்ஸ் தட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் பர்ஃபார்மிங் ரிப்பிட்டேட்டிவ் ரூல்ஸ் பேஸ்டு டாஸ்க்ஸ். என்ன பண்ணால், இப்போ ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதே டாஸ்க் இது என்ன பண்ணால் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது ட்ராக் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதேமாதிரி கிராஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் கிராஸ் அப்ளிகேஷன் மேக்ரோஸ். இப்போ கிராஸ் ஃபங்க்ஷனாக இப்போது என்ன அப்படின்னா, இப்போ ப்ரௌசர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். அது மாதிரி தான் கிராஸ் ஃபங்க்ஷனை வந்து கிராஸ் அப்ளிகேஷனையும் இந்த மேக்ரோஸ் வச்சு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி RPA ஏஜென்ட் என்ன செய்யாது அப்படின்னா, இப்போது ரோபோட்ஸ் பார்த்தீங்க, ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அது திருப்பி பேசணும் அப்படின்னா பேசும். ஆனால் இந்த RPA ப்ராசஸ் வந்து அது திருப்பி பேசாது. ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டாக ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம ஒரு விசிபிள் பண்ணுற மாதிரி தான் ஆன்சர் கொடுக்க முடிஞ்சு நமக்கு தேவையானதான். ஆனால் அந்த ரிப்ளை பண்ணாது. என்ன ரிப்ளை மீன்ஸ் பேசாது, வாக்கிங் டாக்கிங் ஆட்டோபாட்ஸ். அதேமாதிரி ஃபிசிக்கலி எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸ் ப்ராசஸிங் பேப்பர், அதாவது ஆல்ரெடி இருக்கிற பேப்பரில் தான் அந்த இது முடிஞ்சு புதுசாக ஃபிசிக்கலாக எந்த ஒரு இதுவும் பண்ணாது. அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸ் ரெகக்னிஷன் அண்ட் ரிப்ளை சாஃப்ட்வேர், அதே தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு RPA என்னென்னு பார்த்தோம், அப்புறம் அதில் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணால் அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓப்பனிங் இமெயில்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே, இமெயில் ஓப்பன் பண்ணுறக்கும் அதை அட்டாச் பண்ணுறக்கும் நான் ஒரு ப்ராசஸ் பண்ணோம். அதே மாதிரி லாகிங் இன்டு வெப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து லாகிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதேமாதிரி மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இந்த ஒரு ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும். காப்பிங் அண்ட் பேஸ்டிங் இந்த ஃபங்க்ஷனுக்காகவும் இந்த RPA யூஸ் ஆகும். அதேமாதிரி ஃபில்லிங் த ஃபார்ம்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, வச்சு ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ரீடிங் அண்ட் ரைட்டிங் டேட்டாபேஸ் ரீட் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, ஸ்கிராப்பிங் டேட்டா ஃப்ரம் வெப், அதாவது வெப்பில் இருக்கிற டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கனெக்டிங் டு சிஸ்டம் API, சிஸ்டம் அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மேக்கிங் கால்குலேஷன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ராக்டிங் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கலெக்டிங் சோஷியல் மீடியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது யூஸ் ஆகும். ஃபாலோயிங் இஃப் தென் டிசிஷன் ரூல்ஸ். என்ன பண்ணால் இது ஒரு ஏஐக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணால் அது வந்து மிஷின் லேர்னிங் மூலமாக அதுவாக சிந்திக்கிறபடி இருக்கும், அதுவாக டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இதாகும். இதான் அதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, RPA வந்து மேக்ஸிமம் ஃபுல் என்ன பண்ணால் நம்ம கொடுக்குறத வச்சு தான் எதுவுமே அது ஒரு டிசிஷன் எடுக்கிறத எதாக இருந்தாலும் பண்ணோம். அதுவாக ஓனால் எதுவுமே எடுக்காது. இதனால ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அதனால அது வந்து டவுனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒர்க்கிங் வந்து டிசிஷன் டக்குன்னு நம்ம கொடுக்குறத வச்சுருக்கோம், டக்குன்னு எடுத்து கொடுத்து இல்லையா. இப்போ அந்த RPA ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுலேயே RPA வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்பீட் அண்ட் ப்ரிடிக்டபிளி எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸ்பீட் அண்ட் ப்ரிடிக்டபிளி எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து RPA தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸ் டிஸ்ட்ரப்ஷன், எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா லோக்கு நேரம் RPA இருக்கும். என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ப்ராசஸஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணுறது இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அதனால தான் இந்த முன்னாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் டிஸ்ட்ரப்ஷனில் வந்து ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதாவது அதிகமாக டிஸ்ட்ரப்ஷன் ஆகிறதுல ஹையில் இருக்குது. அதே மாதிரி BPMS ஹையில் தான் இருக்குது. அவுட் சோர்சிங் மீடியமில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் ப்ரிடிக்டபிளி ஆஃப் எக்ஸிக்யூஷனில் லோவில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனும், மீடியமில் வந்து BPMS அவுட் சோர்சிங் இருக்குது. இப்போ ப்ராசஸ் டிஸ்ட்ரப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா RPA ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரப்ஷன் அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது கம்மியாக டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி ப்ரிடிக்டபிளி ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஸ்பீட் அண்ட் ப்ரிடிக்டபிளி ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஹையாகவும் இருக்குது. ஓகே, RPA சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணால், இப்போது சாஃப்ட்வேர்ஸ் வந்து கோடிங் மூலமாக வச்சு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுவுமே ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, எல்லாம் பெய்டபிள் தான்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா UiPath RPA ஆட்டோமேஷன் எனிவேர் வின் ஆட்டோமேஷன் பை சாஃப்ட்வேர் மோட்டிவ் ப்ளூ பிரிசம் வேகா பிளாட்ஃபார்ம் டேட்டா மேட்டிக்ஸ் டுபோட் இன்டெலிபோட் RPA. ஓகே, இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அதாவது நான் சொல்லியிருந்தேன் பேசிக் கோடிங் தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸில் பேசிக் கோடிங் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே போக டீப்பாக கற்றுக்கணும். அப்படின்னா மீடியம் கோடிங், அதாவது பேசிக் விட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த RPA வந்து என்ன எதுக்குன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து பயங்கர க்ரோத்தான ஒன்று. இது மூலமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டுருக்கு. கார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து $1.3 பில்லியன் வந்து 2019 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டருங்கிற இண்டஸ்ட்ரி வந்து $2.9 பில்லியன் வந்து 2019 வந்து 19ல் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ RPA சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி RPA என்னென்னு பார்த்தோம், RPAனால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம், அது எவ்வளோ க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணால் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ இதாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணால் எனக்கு வந்து RPA சாஃப்ட்வேர் பதில் தேவையில்லை, அது க்ரோத்திங்கில் இருக்கா, எனக்கு வந்து அது மாதிரி ஒரு RPA வேணும், ஆட்டோமேஷன் பண்ணுற ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நார்மலாக அதோட ரேட் என்ன அப்படின்னா $4,000 இருந்து $15,000 இருக்குது. அது வந்து பேசிக், அதாவது ஒரு போட்டுக்காக அது ஆட்டோ போட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்காக. இதே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா சொல்யூஷனும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு 500 ரோபோட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா எல்லா ஆட்டோமேஷனையும் பண்ணக்கூடிய ஒரு இது வேணும் அப்படின்னா $20 மில்லியன் கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். இதுதான் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா HTML டுட்டோரியல் போட்டுருக்கோம், கிராஃபிக்ஸ் டுட்டோரியல் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் தமிழ் குயிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸோட ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.